அனைவருக்கும் வணக்கம். யூகிடி ஆப் மூலிமா நீங்கள் நிறையா குழந்தைகளுக்கு சொல்லி தந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக பங்க்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்ணுறது, இதை மட்டும் சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று பங்க்சுவாலிட்டி. காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுலேருந்து, அவங்க ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறத சப்மிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. அல்லது நீங்கள் காலையில் கிளம்பும்போது 9 மணிக்கு ஸ்கூல்னால் 8:50 அங்கே இருக்கணுங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைகளை தவறாமல் செயல்படுத்தணும். அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்க எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு உதவும். பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம வெளியே கிளம்பி போகிறதுலேருந்து, ஒரு ட்ரெயினுக்கே போகிறோம், 10 மணிக்கு ட்ரெயின்னா கண்டிப்பாக 9:30 அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இல்லை இன்னும் டைம் இருக்குது, நம்ம மெதுவாக போனால் போதும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்க கடைசி நிமிஷம் வரையிலும் ஸ்கூலுக்கு கிளம்பியில் கூட 9 மணிக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய சீக்கிரம் கிளம்பி போக மாட்டாங்க. ஆனால் இதனால் எங்கெல்லாம் பாதிக்கப்படுது தெரியுங்களா? குழந்தை பரீட்சை எழுதும்போது அந்த பரீட்சையில் நம்ம டைம் இவ்வளோ தான் இருக்குது, 2 hours தான் நம்மளுக்கு எக்ஸாம், அந்த 2 hours இதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப் ஆகும்போது அவங்க கரெக்டாக அந்த 2 hours 1.5 hours எக்ஸாமை முடிச்சுட்டு மறுபடியும் ரிவிஷன் பார்க்குறதுக்கு அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இதே நீங்கள் ஒரு விஷயத்துலேயும் போனால் போகுது, வந்தால் வருது, அப்புறமா செஞ்சுக்கலாம், இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு மட்டும் எக்காரணத்தை கொண்டு குழந்தைங்க முன்னாடி நீங்கள் பேசிடாதீங்க. அப்படி பேசி பழகிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இல்லை, பெரியவங்களாகி அவங்க வெளியில் பொது இடங்களில் போய் வர்ற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே அந்த பங்க்சுவாலிட்டி இல்லாத போது ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால தான் யூகிடி ஆப்பில் அதுக்கு மார்க்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு வர்றதுக்கு காரணமே குழந்தைங்க அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான். குழந்தைங்கக்கிட்ட அதை தெளிவுபடுத்தி, பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன செய்கிறாங்களோ இல்லையோ 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னா 6 மணிக்கு எழுந்திருக்கணும். இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதை மறந்துடாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து.